ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எலுமிச்சை சாதமும் இதுக்கு பொருத்தமான மொறு சுவையான உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கு சாதம் கூட மீதி வைக்க மாட்டாங்க. வெறும் லஞ்ச் பாக்ஸை கொண்டுட்டு வருவாங்க. ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். எலுமிச்சை சாதம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி எலுமிச்சை சாதம் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வீடியோவும் முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பார்க்கலாம். எலுமிச்சை சாதம் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். 200 கிராம் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா உருளைக்கிழங்க மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ஊறி வரட்டுங்க. ஊற வச்சு ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்கு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கங்க. இதோட முந்திரி கூட ஒரு 7-8 முழு முந்திரி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 4 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சியினுடைய வாசனை பிடிச்சதுன்னா சேர்த்துக்கிங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இஞ்சி சேர்த்து செய்யும் போது லெமன் சாதம் நல்லா சுவையாக இருக்கும், சீக்கிரம் ஜீரணமும் ஆகுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் முழுசாக பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். 2 கப் சாதத்துக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்த வந்தீங்கன்னா நீங்கள் உப்பு இதில் சேர்க்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கூடவோ குறைவாக சேர்த்துக்குங்க. இப்போ நான் சாதத்தில் உப்பு போடாததுனால இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லெமன் ஜூஸை ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கசந்த மாதிரி ஆகிடும். லெமன் சாதம் அப்புறம் சிறு கசப்பாக இருக்கும். இப்போ நான் கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் 2 கப் வடித்து வச்ச சாதம் சேர்க்குறேன். சாதம் உதிரியாக வடிச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடலில் தானே மிக்ஸ் பண்ணுறேன். சாதத்தோடு கொஞ்சமாக மல்லித்தடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட நெய் வாசனை பிடிச்சதுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்குங்க, நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மசாலாவோட ஊறிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து சுற்றிலும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்குங்க, பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ திருப்பி விட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வாங்கினதுனால கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இது மேலே சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து 2 சைடு நல்லா திருப்பி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு அப்புறம் சாம்பாருக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல்.
இந்த லெமன் சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பருக்கு சாதம் கூட மீதி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு சாதம் கொடுத்தாலும் ஒரு பருக்கு சாதம் இல்லாமல் திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. இனி எலுமிச்சை சாதம் செஞ்சாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுக்கு சைடிஷாக இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.